இந்த மாதிரி சோகமா பாக்குறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஹாப்பியாக தான் சார் இருக்கேன். டேய் பொய் சொல்லாதடா ராம்போ. கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷம் வரம் தானே சார். நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அதிசயம் தானே. எல்லாமே ப்ளஸ் தானே. எல்லா மனுஷும் ஒரு நாள் ப்ளஸ் தானே சார். நான்லாம் யார் சார்? இது போதும் சார் எனக்கு. இந்த காற்று இருக்குல்ல சார், நம்மளோட சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி, உறவுகள், காதல் உட்பட எல்லாமே இந்த காற்று மாதிரி சார். அதுவாக வந்து மேலே படும், ஆசையாக தோடும். அப்போ அனுபவிச்சுக்கணும், அதை தக்க வச்சுக்கணும்னு நினச்சோன்னா அந்த நிமிஷத்தில் நிம்மதி போய்டும் சார். எனக்கு இது போதும் சார். பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான். நிரந்தரம் என்ற நிலையே அசௌகரியமாக கருதும் பறவை. இனி என் பயணங்களில் நான் தங்கப் போகும் கிளைகளில் என் அருமை தம்பியின் கனிவும் நிழலும் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். உங்களை சந்தித்தது கூட அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்தான். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன்.